ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக், வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவள்ளி. மருந்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு நம்ம உடலுக்கு குளிர்ச்சியும் உடலுக்கு நல்ல போஷாக்கும் தரக்கூடிய ஒரு ஹெல்தி ஸ்நாக் தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: கேரட் துருவல், தேங்காய் துருவல், ஏலக்காய், தேன், ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ். நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கலாம். முந்திரி, திராட்சை, பாதாம் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கோம். நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருவோம். அதுக்கப்புறம் மதியம் லஞ்ச் சாப்பிட்றதுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு ஸ்நாக் ரெகுலராக எடுப்போம். பிஸ்கட் சாப்பிடுவோம், அப்படி இல்லைன்னா ஒரு காஃபியோ டீயோ குடிப்போம். இதெல்லாம் சாப்பிடும்பொழுது நமக்கு அசிடிட்டி ஏற்படும். அது சாப்பிட்றதுனால நமக்கு பித்தம் அதிகமாகும். அதற்கு பதில் நம்ம ஹெல்த்தியான ஒரு ஆல்கலைனான ஒரு ஸ்நாக் இன்றைக்கி தயார் பண்ண போகிறோம். அதாவது கார்ப்புத்தன்மை அதிகமுடையது. இது அல்சரை குணப்படுத்தக்கூடியது, அல்சர் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. அதே சமயத்தில் நம்ம உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் எனர்ஜி தரக்கூடியது. நம்ம துருவி வச்சுருக்க கேரட் எடுத்துக்கலாம். இது நம்ம இன்ஸ்டண்ட்டாகவும் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம், அல்லது நம்ம டிஃபன் பாக்ஸில் போட்டு கூட எடுத்துகிட்டு போகலாம், கெட்டு போகாது. ஏன்னா நம்ம இதில் தேன் சேர்க்குறோம். இனிப்புக்காக நம்ம சர்க்கரையோ நாட்டு சர்க்கரை எதுவுமே சேர்க்கல. தேன், திராட்சை இது ரெண்டு தான் இனிப்புக்காக சேர்க்குறோம். கொஞ்சமாக தேன் விட்டுக்கலாம். இது நம்ம டெய்லி சாப்பிடலனா கூட வாரம் இருமுறையாவது இது சாப்பிடலாம். இதோட கொஞ்சமாக ஏலக்காய். ஏலக்காய் சேர்த்து எடுக்கும்பொழுது நமக்கு நல்லா ஜீரணமாகும், நெஞ்சு கரிச்சிட்டு இருக்காது, சளி சேராமலும் பார்த்துக்கும். ஒரு சிலருக்கு கேரட்டெல்லாம் குக் பண்ணாமல் சாப்பிடும்பொழுது சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஏலக்காய் சேர்த்துட்டோம்னா சளியும் பிடிக்காது. இப்போ நம்ம இந்த உலர் பழங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 5-6 பாதாம் பருப்பு சேர்த்தோம்னாலே போதும். முந்திரி 2-3 சேர்த்தோம்னா போதும். அதிகமாக முந்திரி நம்ம தொடர்ந்து எடுக்கக்கூடாது. இனிப்புக்காக நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சை நல்ல ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய மருந்தாகவும் மலச்சிக்கலை போக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். கேரட் ஒரு நல்ல டீடாக்ஸ் ஏஜெண்ட்டாக இருக்கும். நம்ம லிவரில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோவை தரக்கூடிய ஒரு ஏஜென்ட்டாகவும் இருக்கும். ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ட்ரைனஸ் போகும். ஸ்கின்னில் மட்டும் இல்லாமல் நம்ம வாயில் இருந்து ஆசன வாய் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மென் திசுக்களுக்கு நல்ல பிசுபிசுப்பு தன்மை தரக்கூடிய ஒரு ஏஜென்ட்டாக செயல்படும். நம்ம மியூக்கஸ் மெம்பரேன்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கும். இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பொருளாகவும் இது இருக்கும். இதோட நம்ம கடைசியாக தேங்காய் சேர்த்துக்கலாம். துருவிய தேங்காய், அவ்வளோதான். இதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே உடனே சாப்பிடலாம். இது நல்லா நம்ம மென்று சுவைச்சு சாப்பிடும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான அசிடிட்டி, அமிலத்தன்மையை குறைக்கக்கூடிய ஒரு ஆல்கலைன் ஏஜென்ட்டாக இது செயல்படும். வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் நல்ல அப்சார்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு மருந்தாகவும் இருக்கும். நமக்கு டயர்ட்னஸை போய் இன்ஸ்டன்ட் எனர்ஜி தரக்கூடிய ஒரு ஸ்நாக்காகவும் இது இருக்கிறதுனால நம்ம குழந்தைங்களுக்கும் இதை கொடுக்கலாம். பெண்களும் இதை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது ரத்த சோகை ஏற்படாமல் இருக்கும். முக்கியமாக அல்சர் இருக்கிறவங்க என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாமல் இருக்கும்பொழுது, பசியாக இருக்கும்பொழுது இதை சாப்பிடலாம். நேயர்களே, நாம் இன்றைக்கி கேரட், தேங்காய் மற்றும் உலர் பழங்களை பயன்படுத்தி அமிலத்தன்மையை, அசிடிட்டியை குறைத்து இன்ஸ்டன்ட் எனர்ஜி தரக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்த்தோம். மேலும் இது போன்ற குறிப்புகளை தெரிந்து கொள்ள மருந்து டிவியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.